வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D TMT பாஸ் வழங்கும் அன்புடன் ஐஸ்வர்யம். இந்த வருஷம் 550 சைக்கிள்ஸ் நம்ம அலாட் பண்ண நிலையில ஆல்ரெடி 82 சைக்கிள்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு 7வது ஸ்கூலா நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கம்மாலன் குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல லொக்கேட் ஆயிருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம 13 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கும். அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அப்புறம் மற்ற விஷயம் எல்லாமே பேசலாம் வாங்க. ஐஸ்வர்யம் டிஎம்டி குழுமம் அவங்க சார்ந்த அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். எத்தனையோ பள்ளிகள் நகர்ப்புறத்தில் இருக்குது. அப்படி இருந்தாலும் கிராமப்புறத்தை தேடி அதுவும் நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே நம்மளோட அதிர்ஷ்டம்தான் சொல்லணும். இந்த சைக்கிள் ஒரு சிறிய பொருளாக நீங்கள் நினைக்காம அதை சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதில் நீங்கள் அதை பராமரிக்கிறத விட்டுறாதீங்க. அதை கடைசி வரைக்கும் உங்களோட இதில் இதில் அதை ஃப்ளெட்ஜாக அதை யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் வரும், ஆனாலும் படிப்பை விடாதீங்க. இந்த காலத்து சமூக மாணவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒருவருக்கல்ல 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு நானும் இறைவன் பெயரால் உங்களை வாழ்த்துறேன். நன்றி. இன்னைக்கு ஒரு புது விதமா ஒரு பட்டிமன்றம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் ஆன் ஸ்பாட்ல. ஸோ பசங்கள்லாம் ஒரு டீம், பொண்ணுங்கள்லாம் ஒரு டீம், சரிங்களா? பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவை படிப்பா பணமா? இப்போ வாழ்க்கைக்கு படிப்பு தான் தேவை அப்படின்ட்டு பேசுறதுக்காக இப்போ ஒருத்தவங்க வர போறாங்க. வாங்க, உங்க பேரு? எம் தர்ஷினி. எம் தர்ஷினி. உங்க டீமுக்கு ஒரு பேர் வைங்க. முக்கணி அப்படின்னு வச்சுமா? சரி, முக்கணி டீம். நீங்க? மூவேந்தர்கள். சே பாடுறா. சரி, இப்போ வந்து முக்கணி டீமுக்கும் மூவேந்தர்களுக்கும் வந்து இப்போ போட்டி நடக்க போகுது. இப்போ வாழ்க்கைக்கு தேவை படிப்பு தான் அப்படின்ட்டு சார்பில் இப்போ மேடம் பேச போகிறாங்க. பேசுங்க. படித்து நல்லா பெரிய ஆளாக ஆகலாம், அப்பவுமே சம்பாதிக்கலாம் நிறைய பணம். படிக்கிறதே பணத்துக்கு தானே, அந்த பணம் இருந்தால் போதுமே, வேற எதுக்கு படிக்கணும்? படிப்பு இருந்தால் தான் எல்லாரும் மதிப்பாங்க. அதனால நம்ம படித்தாலே நம்மளுக்கு பணம் கிடைக்கும், நல்ல வேலையில் போய் சேர்ந்தா. அதனால படிப்பு முக்கியம். பணம் இருந்தால் தானே மதிப்பாங்க, படிப்பு இருந்தால் மதிப்பாங்கன்னு இல்லையா? படிப்பு இருந்தால் தான் தேடி வருவாங்க, பணம் இருந்தால் எப்படி தேடி வருவாங்க? தேடி வரப்போறாங்க. அதானே, யார் எதுக்கு தேடி வரணும்? படிப்பு இருந்தால் தானே நம்மளை மதிப்பாங்க எல்லாரும். ஒருத்தங்க எல்லாரும் இருக்கையில ஒருத்தங்க நம்ம மதிக்காட்டி கொஞ்சம் இதாக தானே இருப்பாங்க. அதனால படிப்பு முக்கியம். பணம் வந்து யாருனாலும் நம்ம கிட்ட இருந்து எப்போனாலும் திருடிட்டு போகலாம். ஸோ அதை வந்து நம்ம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுக்குள்ளேயும் நம்ம உயிர் போயிடும். ஆனால் படிப்பு யாராலையும் திருட முடியாது. ஸோ படித்தா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். அதனால படிப்பு தான் வாழ்க்கைக்கு தேவை. இந்த அணி வந்து இப்போ வெற்றி பெறுது. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த சைக்கிள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளால் எழுதப்பட்ட குழந்தைகள் தான் இவங்க எல்லாரும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ சைக்கிள் கொடுத்தாச்சு. எல்லாரும் ஹாப்பியாவா? சரி, இப்போ இந்த சைக்கிள் வாங்கியிருக்கீங்கல்ல, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத ஒவ்வொருத்தரா சொல்ல போறீங்க. நான் எங்க கடைக்கு போய் யூஸ் பண்ணுவேன், விளையாடுறதுக்கு, வேற எங்கனாலும் முடிவெட்ட ஆமா, ரோட்ல இருக்கு, நடந்து போகணும்ல 1 கிலோமீட்டர், யாரும் நடக்கா, கால்லாம் வலிக்கும். சரி, இவ்வளவு நாள் கால் வலிக்கு நடந்து போனீங்கல்ல, லிஃப்ட் கேட்ட பேருக்காப்ல தம்பி. இப்படி நினைச்சியா உனக்கு சைக்கிள் கிடைக்கணும்? நினைக்கல. இதோட ஃபர்ஸ்ட் சைக்கிளா எப்படி? ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட்னா அப்ப வீட்ல ஆல்ரெடி கேட்டிருப்பீங்கல்ல, என்ன சொன்னாங்க வீட்ல? தர மாட்டேன். உனக்கு எதுக்கு சைக்கிள்? ஓ, இப்போ ஒரு டயலாக் சொன்னா என்னது? பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன சைக்கிள் தேவை? உள்ள உட்காந்து படிங்க. கைடி மாதிரி பண்றாங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? துணி தொப்பியா தான் வேலை எங்களுக்கு. அப்படிங்களா? ஆமா, வெளியில போவே விட மாட்டேங்காங்க. என்ன செய்ய சொல்லுங்க? பேசாம வந்துட்டு அக்கா கூட ரொம்ப இதா இருக்குங்களே. நாங்க நீ சொல்லு, நாங்க என்ன சைக்கிள் ஃபிளைட்டே ஓட்டோம்னு சொல்லு. அப்படின்னா நீ என்ன பண்ற? படிச்சு பெரிய ஆளாயி அது எல்லாத்துக்கும் என்ன பண்ற? ஒரு எண்டு பாயிண்ட் எண்டு கார்டு போடுறோம். இந்த பிள்ளை தானே இந்த பிளேனை ஓட்டிக்கு வந்துச்சு. வேடிக்கை மட்டும் பார்த்தா வெத்த கூட
நான் சைக்கிளை கொண்டுட்டு குளிக்கலாம் போவோம். சைக்கிள் குளிப்பாட்டையா? நம்ம சைக்கிள் குளிப்பாட்டெல்லாம் கொண்டு போவாங்களா? எங்க கொண்டு போவீங்க? குளத்துக்கு கொண்டு போவோம். குளத்துல போய் மீன் பிடிப்போம். அம்மா கடைக்கு போனால் கொண்டு போவோம். That's it மக்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு அன்புடன் ஐஸ்வர்யம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பை பை, டேக் கேர்.